அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது, எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்த மட்டிலும் மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இதில் பிறந்தவங்க அனைவருமே இந்த தனுசு ராசிக்குள்ளாக தான் வருவீங்கங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு எப்படி இருக்கின்றது, நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியும் எப்படி இருக்கின்றது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படி இருக்குது பார்த்துடலாம். திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடி வரும், ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மறுமண அமைப்புகளுக்கும் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். திருமணம் மறுமணம் ரெண்டுமே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் என்னென்னா, குரு 6ல் மறைகிறதுனால திருமணத்தை நடத்துறதுக்கான சின்ன சின்ன பொருளாதார சூழல்களை நெருக்கடி ஏற்படும். அந்த விதத்தில் கொஞ்சம் ப்ராசஸில் சிரமம் ஏற்படுமே தவிர, சிரமப்பட்டாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டும் இயல்பாகவே புத்திரபாகிய அமைப்புகள் நன்றாக கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். ஆக புத்திரபாகியத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம், குழந்தை பாகியம் ரெண்டும் சிறப்பாக அமையப்பெறுகின்றது. வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் உறுதியாக வேலை கிடைக்கும், ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும், ஓஹோங்கிற வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஏற்கனவே உத்தியோகத்தில் வந்து ரொம்ப தலை பிச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அமைப்புகள் இருந்து இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைகின்ற ஒரு காலகட்டம். என்ன ஒன்று, ஒரு கூடுதல் பணிச்சுமையோடு ஓடுற மாதிரி இருக்கும், ரொம்ப பெருசாக முன்னேற்றங்கள் இல்லாத மாதிரி இருக்கும். வேலை வாய்ப்புகளில் வேலை இருக்கும், வருமானம் கிடைக்கும், அதெல்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சொல்கிற அளவுக்கு பெரிய ஏற்றமோ ஒரு ப்ரமோஷனோ ஒரு பெரிய அளவில் போகிறதுக்கான அமைப்பு இல்லை. ஆனால் முன்பு இருந்ததை விட ப்ரெஷர் குறையும் அந்த காலகட்டங்களில். சரிங்களா? பரவாயில்லைங்கிற அளவுக்கு நகரும். சரிங்களா? ஆனால் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது வேலை, எனக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை செய்கிறேன், நல்ல வெல் செட்டில்டாக இருக்கேன் வேலையில், அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு நார்மலான வேலை கிடைக்கும், பரவாயில்லைங்கிற அளவுக்கு அது நகரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு. உத்தியோக இடமாற்றங்கள் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக முயற்சிக்கலாம். தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, ஒன்று ஆகான்னு அப்படி வந்துடுவீங்க இப்படி வந்துடுவீங்க என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தொழில் முன்பை விட பரவாயில்லன்னு நகரும். சரிங்களா? முன்பு இருந்து வந்த ஒரு அழுத்தம் குறையும், முன்பு இருந்து வந்த கடன் தொந்தரவுகள், கடன் நெருக்கடிகள் அல்லது தொழிலை நகர்த்துறதுக்கே கடனை வாங்குற மாதிரியான இருந்த சூழ்நிலைகள் குறையும். ஆனால் ரொம்ப சிறப்பாக விடாது. தொழில் வந்து பெருசாக அகலக்கால் வைக்காமல் இயல்பாக எப்பவும் போடுற முதலீடை போட்டு நகர்த்துனீங்கன்னா அப்படியே அழகாக நகர நண்பர்களே. அதை தாண்டி தொழில் அப்படி போகும், இப்படி லாபங்களை சம்பாதிப்பீங்க அப்படி சொல்கிற மாதிரியான அமைப்புகள் இங்கே வலுவாக இல்லை. அதனால் கொஞ்சம் தொழிலில் அகலக்கால் வைக்காமல் பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகளை கடன் வாங்கி உள்ள போடாமல் இருக்கிறத மட்டும் வச்சு நகர்த்துங்க. தொழிலை விரிவுபடுத்தாதீங்க, அகலக்கால் வைக்காதீங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே சில நெருக்கடிகள் ஏற்படும். என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். அதனால் கூடுமான வரையிலும் அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா தொழிலில் பொருளாதார ரீதியாக சிக்க மாட்டோம். அதை மனசில் வச்சுக்கிடணும். பொருளாதார அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கையில் பண வரவு சிறப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் ஓரளவு நகர்வு, வேலையில் ஓரளவு நகர்வு, பரவாயில்லைங்கிற அளவுக்கு வருமான ஓட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நல்ல வருமானம் பொருளாதாரம் உயர்ற மாதிரி தெரியும், ஆனால் சேமிக்க முடியாது. இந்த காலகட்டம் வருமானம் வரும், எதையும் சேமிக்க முடியாது, செலவுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்ற காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கடனை இது மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் சொல்கிறேன், தொழிலில் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீங்க, பொருளாதார ரீதியாக தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம், அந்த மாதிரியான அமைப்புகளில் அகலக்கால் வச்சு செலவுகளை அதிகப்படுத்தாதீங்க. ராசிநாதனே 6ல் போய் மறைந்து 12ஐ தொடர்பு கொள்கிறார். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக என்ன வருமானத்தை வந்தாலும் அதை செலவாக்கும். கையில் ஒரு காசை நிறுத்துறதுங்கிறது உங்களுக்கு பெரிய குதிரை கொம்பா அமையும். அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக கடன் தொந்தரவுகளை பில்ட் பண்ணிக்கிட்டே போகிற காலகட்டம். ஆக நீங்கள் சூதானமாக இருந்துக்கிட்டு அந்நிய செலவுகளை தவிர்த்துக்கிட்டு, அனாவசிய செலவுகளை தவிர்த்துக்கிட்டு அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தப்பிச்சுக்கிடலாம். இல்லைனா உறுதியாக கடன் அமைப்புகள் ஏற்படும் நண்பர்களே. அதை தவிர்க்க முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். சரி நண்பர்களே, இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை தந்துக்கிட்டே இருக்குங்க. குழந்தைகள், வயதானவர்கள்னு எல்லா அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைவதனால பிள்ளைகளுக்கு ஏதாவது சின்னதாக தொந்தரவு வரும்போதே உடனடியாக மருத்துவத்தை பார்த்துறது நல்லது. ஒரு சிலருக்குலாம் இந்த நீண்ட நாளாக இந்த தொந்தரவு இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் போய் அதை முடிச்சிடலாம். அதே போல் அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் நீடித்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள், மருத்துவ தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் இந்த ஆண்டு முழுக்கவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும், தடுக்க முடியாது. உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக அதை ஓரளவுக்கு குறைக்கலாமே தவிர, ஆனாலும் மருத்துவ செலவுகள் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. படிப்பை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உயர்கல்வியில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி,
பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டல் அடிக்கும், மந்தத்தன்மை ஆவாங்க, விளையாட்டுத்தன்மை ஆவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பெற்றவர்கள் தனுசு ராசிக்கார பெற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தனுசு ராசிக்கார குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க படிப்பில் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவங்கள நகர்த்துறதை தான் பார்க்கணும். ரொம்ப நகர்த்த முடியாது, ஆனாலும் படிப்பில் விளையாட்டுத்தனம் அதிகரித்து படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் சற்று பார்த்து இருக்க வேண்டியது அவசியம். கல்வி பிடித்த படிப்பை படிக்கிறதுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் உந்துதல் கொடுத்து நகர்த்தணும், சரிங்களா? குறிப்பாக பள்ளி படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைந்து விளையாட்டுத்தனம் அதிகரிக்கின்ற காலகட்டம் பார்த்து வெளிநாடு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக அமையும். தாராளமாக முயற்சிக்கலாம். பறக்கிறதுக்கான அமைப்புகள்ல இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு. தாராளமாக முயற்சிங்கள் நண்பர்களே. வெளிநாட்டு வாழ்க்கை இனிதே கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே நீடித்து தங்கிறதுக்கான அல்லது அந்த பிஆர் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, குடியுரிமை, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ப்ராசஸை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்தினாலும் அது கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாட்டு வாழ்க்கைக்கான அமைப்பும் உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம். சரி, மற்றும் உறவுகள், குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்களை வச்சுக்கிட்டே இருக்கிற காலகட்டம் நண்பர்கள். ஏதாவது ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏதாவது ஒரு உறவு சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு அதை பண்ணல, இந்த வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போன இங்கே வரல, இந்த மாதிரி உறவுகளில் குறை கண்டுபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக போயிடும். அதனால் உறவுகளுக்கு இடையிலேயே உங்களுக்கு நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக உறவுகளை பெரிதாக எடுத்துக்கிடாமல் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ஃப்ளோவில் நடங்க. இல்லைன்னா உறவுகளை நினச்சி மன உளைச்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை இன்னும் கூடுதலாக தொந்தரவு பண்ணிடும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும். வெளி உறவுகள் கிட்ட இருந்து பிரச்சனைகள் அதிகரிக்கின்ற காலகட்டம், சரிங்களா? பெண்கள் வந்து மாமியார் அமைப்புகளில் மாமனார் அமைப்புகளில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும். ஏன்னா அங்கே கொஞ்சம் முட்டிக்கும், பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. சேர்க்கை, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கைக்கான அமைப்பு பலமாக உண்டு. ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்தை ட்ரை பண்ணி விற்கிறது, அதை கைமாற்றி விடுறது, இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். பெண்களுக்கு ஆபரண சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம், சரிங்களா? இதில் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சொத்து சேர்க்கை உண்டு, ஆபரண சேர்க்கை உண்டு, வாகன சேர்க்கை உண்டு, வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு, எல்லாமே இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ராகு அந்த வீட்டில் அமர்ந்து இருக்கிறதுனாலையும் 6-12 குரு தொடர்பு கொள்றதுனாலையும் கொஞ்சம் கூடுதலாக எக்ஸஸாக செலவாகி அதனால் கடன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், சரிங்களா? 15 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் போட்ட எஸ்டிமேஷன் 20 லட்சம் செலவாகி நிற்கும் முடிக்கும்போது, வீடு கட்டி முடிக்கும்போது. ஆனால் நீங்கள் 15 லட்சம் தான் கையில் வச்சுட்டு 15 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு இறங்கியிருப்பீங்க. 6 மாதத்துக்குள்ளே வீட்டை முடிச்சிருவீங்க. ஆனால் செலவு 20 லட்சம் ஆயிரும். அதுக்காக இடையில அங்கே கடன் வாங்கி எவ்வளோடா கடன், திரும்பி பார்த்தா 5 லட்சம் கடனா, அட்டப்பாங்களா, நான் இந்த 15 லட்சமே 10 வருஷமால சேர்த்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் பலத்துக்குட்பட்டு வீட்டை கட்டணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? இல்லைன்னா கடனை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். சொத்து அமையும், வீடு அமையும், கடன் ஆயிடுச்சு என்ன பிரயோஜனம், அது அமைஞ்சு அப்படிங்கிறதுல மனசில் வச்சுக்கணும். ஆனாலும் பரவாயில்ல, கட்டுக்குள்ளே வச்சுக்கிடணும். காதல் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் காதல்லாம் நல்லபடியாக கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. இந்த இன்டர்காஸ்ட், இன்டர் ரிலிஜியன், இந்த மாதிரியான மேரேஜுக்கான அமைப்புகள்லாம் நல்லா உண்டு. அதே போல் இடமாற்றங்களுக்கான அமைப்புகள்லாம் யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அமைப்பு நன்றாகவே இருக்கின்றது. நட்பு வட்டாரங்கள், காதல், இந்த அமைப்புகளும் இடமாற்றத்திற்கான அமைப்புகளும் நன்றாகவே இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எத்தனை விதமான பின்னடைவுகள் இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு உதவிகள் நல்ல முறையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் உதவிகள் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம். புதிய கான்டாக்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. ஆக மொத்தத்தில் இந்த செலவுகள், பொருளாதார அமைப்புகள், உறவுகள், இதில் கொஞ்சம் உடல்நிலை, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது துளாராசி நேயர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆக இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த உறவு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும், சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இப்படி தாங்க இருக்குது. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஏற்றம்னு கிடையாது. இது பொது பலன். இந்த பொது பலன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்குது. உங்கள் சுயஜாதகம் வலுப்பெற்றிருக்கு, நல்ல தசாபுக்தியில் ஓடுதுன்னா நீங்கள் மேம்பட்டே இருப்பீங்க. அதுபடியும் சரியில்லாத தசாபுக்தி போகுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? கொஞ்சம் கவனித்து இருக்கிறது மிக மிக நல்லது. முக்கிய விஷயம் ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறது மிக அவசியமானது, சரிங்களா? அது பார்க்காம அகலக்கால் வைக்கக்கூடாது. யோகி சொன்னார் வீட்டை கட்டலாம், இது பொது பலன். கட்டுறதுக்கான அமைப்புகள்லாம் கைகூடி வரும். அதை உங்கள் பலத்துக்குள்ளே கட்டி முடிக்க முடியுமா, கடன் ஆகாமல் பின்னடைவு இல்லாமல், அது உங்கள் ஜாதகம் தான் சொல்லும். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதை பார்த்து பண்ணுறது மிக மிக நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை புரியட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.